பிரான்ஸ் இன்னைக்கு நீங்க பார்க்க இருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னாக்கா அத்திரி மகரிஷியால பூஜித்த சராட்சர லிங்கம். அதாவது சராட்சர சேஸ்திரம் சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடிமல்லூர்ல இருக்கு. குடிமல்லூர் நீங்க வந்து வாலாஜா வந்து அங்கிருந்து அணைக்கட்டு ரூட் வந்தீங்கன்னாக்கா குடிமல்லூர். வேலூர் அடுத்து வாலாஜா, வாலாஜாலேருந்து அணைக்கட்டு போற ரோடுல வந்தீங்கன்னாக்கா குடிமல்லூருங்கிற ஊர்ல அத்திரி மகரிஷியால பூஜிக்கப்பட்ட ஒரு லிங்கம். இதனுடைய கோயிலினுடைய உள்பிரகார அமைப்பு தான் இது. இங்க பார்த்தீங்கன்னா நம்ம போன உடனே அம்மன் காட்சி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய கோயில் தான் இதுவும். இது பெரும்பான்மையா யாருக்கும் தெரியல. இதுதான் அந்த அத்திரி மகரிஷி. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பக்த கோடி பெருமக்களுக்கு குடமல்லிகாவனம் என்று அழைக்கப்பட்ட குடிமல்லூர் திருத்தலத்தின் சிறிய தல வரலாறு. 1200 வருடங்களுக்கு முற்பட்ட காலத்திலே ஷடாரண்ய கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த திருத்தலம் அத்திரி மகர்ஷியால் பூஜிக்கப்பட்டு திரு என்று அழைக்கப்படக்கூடிய மகாலட்சுமியாலும் வணங்கப்பட்ட ஒரு திருத்தலமாகும். இங்கு அருகில் இருக்கக்கூடிய பூமிநாதர் ஆலயத்தின் குடமுழுக்குக்கு வந்திருந்த திருமலை நாயக்கர்களால் வணங்கப்பட்ட ஒரு திருத்தலமாகும். தனியார் நிர்வாகத்தினரால் நிர்வாகம் செய்யப்படுகிறது. பஞ்சாட்சரம் அம்பிகாபதி என்கின்ற பரம்பரை அறங்காவலர்களால் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது. சிவராத்திரி முதற்கொண்டு அனைத்து சிவபெருமானுக்குரிய விசேஷ நாட்களும் பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இந்த திருத்தலத்தினை வணங்கினால் சகல தோஷங்களும் நிவர்த்தி அடைவது உத்தமம்.